ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷேப் பாருங்க. ஸோ இது எப்படி இருக்கு? ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கா? இப்போ இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இங்க 7 சென்டிமீட்டருங்கிறப்போ இங்க ஈக்குவலா பாக்குறப்போ, ஏன்னா ஈக்குவல் கோடா தானே இருக்கு. ஸோ அப்ப இங்கேயும் 7 சென்டிமீட்டர் தான். இங்க 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இங்கேயும் என்னது 10 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவுட்லைன் தான் வந்துட்டு சுற்றளவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதோட சுற்றளவு என்னது? 1 2 3 4. இதுதான் வந்து இதோட சுற்றளவு. 7 10 10 இந்த கர்வ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா இந்த ஷேப்போட சுற்றளவு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? 7 தெரியும். 7 பிளஸ் 10 தெரியும். 10 பிளஸ் இங்க இருக்கிற 10ம் தெரியும். 10. இந்த கர்வோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல கூட்டினோம்னா நம்மளுக்கு என்னது சுற்றளவு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கர்வோட மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கர்வ் பாருங்களேன். இதை மட்டும் தனியா எடுத்து நான் போடுறேன். எப்படி இருக்கு? அரைவட்டம். ஓகேங்களா? ஸோ அரைவட்டத்துல 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது விட்டம். இப்ப 7 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட அரைவட்டம். இப்ப இந்த அரைவட்டத்தோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த கர்வோட மெஷர்மெண்ட் கிடைச்சிரும்ல. இப்ப இந்த 7 சென்டிமீட்டர் என்னது விட்டம். இப்ப அரைவட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா? அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? half 2/r. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? விட்டம் தெரியும், d தெரியும், r கண்டுபிடிக்கணும்னா என்னது? 7/2 போட்டோம்னா என்ன வரும்? 3.5. ஓகேங்களா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? half 22/7 into 3.5. 3.5 நான் என்ன எழுதிக்கிறேன்னா, அந்த புள்ளியை தூக்கிட்டு கீழே 10 போட்டுக்கிறேன். ஒரு டாட் தூக்குறனால நான் 10 போடுறேன். ஒரு டிஜிட் தள்ளி இங்க புள்ளி இருந்துச்சா? ஸோ அதை தூக்கிட்டு நான் என்ன பண்றேன்? ஒரு 0 போட்டு 10 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்க 3.5 வச்சு போட்டாலும் போடலாம். நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்கனால இப்படி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? இந்த 7 IL 35. 7 35 கேன்சல் பண்ணா IL 35. ஓகேங்களா? 5யும் 10யும் கேன்சல் பண்ணோம்னா 2. ஓகேங்களா? இப்போ இந்த 2யும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2யும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 2 2 22 இது பண்ணோம்னா 11. இப்போ ஆன்சர் என்னது? நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? அந்த கர்வோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? அரைவட்டத்தின் சுற்றளவு 11. இப்போ கூட்டினோம்னா என்ன? 10 10 20 27. 27 பிளஸ் 11 என்ன வரும்? 38. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ அவுட்லைன் எல்லாத்தையும் கூட்டணும். தெரிஞ்ச மெஷர்மெண்ட்டை கூட்டிட்டு தெரியாத மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சு கூட்டணும். அவ்வளவுதான் சுற்றளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போற சம்ஸ் எதுலையுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் வராது. ஆனா நான் பின்னாடி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸே தனியா கொடுப்பேன். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு. இதே ஷேப்புக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப இது எப்படி இருக்கு? நான் சொன்னேன் கீழே இந்த 2 பக்கமும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு, இந்த 2 பக்கமும் ஒரு மெஷர்மெண்ட், 4 பக்கமும் ஒரே மாதிரி இல்ல. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? செவ்வகம் சொல்லலாமா? இங்க 10 இங்க 10 இங்க 7 7. ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த ஷேட் பண்ண ஏரியாவோட பரப்பளவு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்ப இது வந்துட்டு முழுசா பாக்குறப்ப இது ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்துல ஒரு அரைவட்டம் மட்டும் நமக்கு ஷேட் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இமேஜை பார்த்துதான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அரைவட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சு அந்த அரைவட்டத்தின் பரப்பளவை செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அரைவட்டத்தோட பரப்பளவு இல்ல, அது தூக்கியிருக்காங்க, அது ஒயிட்டா இருக்கு. அப்போ அதை மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போமா? செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? L into B. அவ்வளவுதான். ஸோ L into B போட்டோம்னா L வேல்யூ என்ன? 10 into 7.
மைனஸ் அரை வட்டத்தின் பரப்பளவு. அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? அது சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? பைக்கு 22/7 இன்டூ ஆர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, என்னது 3.5. நான் வந்து 35/10 அப்படின்னு வைக்கிறேன். 10 இன்டூ ஆர் ஸ்கொயருங்கனால 2 வாட்டி போடணுமா? 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஓரேல் 7 ஐஏல் 35. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இது என்ன வரும்? ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. ஓகேங்களா? அடுத்தது இங்க என்னது? இதை கேன்சல் பண்ணலாமா? 35யும் 10யும் கேன்சல் பண்ணோம்னா இது வந்துட்டு 5ஆம் வாய்ப்பாடுல 2 வாட்டி வரும், இது வந்துட்டு 7 வாட்டி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இது 11. ஓகேங்களா? எவ்வளவு வருது? 77 டிவைடட் பை 4. இங்க என்ன வரும்? 10 × 7 சாரி 10 × 7 எவ்வளவு வரும்? 70. ஓகேங்களா? இங்க என்னது? 77 டிவைடட் பை 4. ஸோ இப்போ இந்த 77 டிவைடட் பை 4ல என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? ஒரு நாள் 4, பேலன்ஸ் 3, 5 20, 6 24, 5 எவ்வளோ? 40. அப்போ 9 எவ்வளோ வரும்? 36. 9 36. ஓகேங்களா? பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 1. புள்ளி வச்சுட்டு 0 போட்டோம்னா ஈர்நாள் 8 எவ்வளோ வருது? 19.2. 70 மைனஸ் 19.2. ஓகேங்களா? என்ன வரும் அப்போ? 70ல 10 கழிச்சோம்னா 60, 9 கழிச்சோம்னா 51, அதுல 2 கழிச்சோம்னா டைரக்டாவே மைனஸ் பண்ணிடலாமா? 70 19.2. ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு என்னது? 0ல இருக்கு. இப்போ இதை வந்துட்டு இது பண்ணோம்னா 69 ஆயிரும். 10 8 69ல இருந்து 19 போச்சுன்னா எவ்வளோ? 50. ஸோ ஆன்சர் என்ன? 50.8. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? 50.75 50.8 அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? இது வந்துட்டு செவ்வகம், அதுல இருந்து அரை வட்டத்தோட பரப்பளவை நம்ம நீக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. அதே சுற்றளவு அதே பரப்பளவு தான், என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கறத நம்ம மேக்சிமம் எழுதிட்டோம்னாலே சுற்றளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வேல்யூ டு இந்த வேல்யூ 6. அப்ப இங்கேயும் என்னது? இங்கேயும் இந்த வேல்யூ டு இந்த வேல்யூ 6 தான். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 சென்டிமீட்டர். அப்ப இங்கேயும் என்ன வரும்? 3.5 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ இங்க பாருங்க, இது ரெண்டும் ஒரே அளவா? இந்த 3.5 இந்த 3.5 ஒரே அளவா? அப்ப இங்க என்ன வரும்? 3.5. அதே மாதிரி இங்க 3.5னா இங்கேயும் 3.5. அப்ப இங்கேயும் என்னது? 3.5. ஓகேங்களா? இது தெரிஞ்சுனாலே நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, எல்லாமே நமக்கு தெரியும். 3.5 இங்க 6, இந்த வேல்யூ தெரியாது, இந்த கர்வ் தெரியாது, திருப்பி 3.5 இங்க 6, இந்த கர்வ் தெரியாது. இதுதான அவுட்லைன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த கர்வை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே போதும், ஏன்னா ரெண்டுமே ஒரே மெஷர்மெண்ட் தான். ஓகேங்களா? இந்த கர்வோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அழகா அவுட்லைனை வந்துட்டு நம்ம அவுட்லைன் மெஷர்மெண்ட்டை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த கர்வோட வேல்யூ எப்படி பிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அதை தனியாக எடுத்து எழுதிப்போமா? எப்படி இருக்குது? இப்ப இது என்னது? கால்வட்டம். கால்வட்டத்தோட ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.5. ஓகேங்களா? அவ்வளவுதானே. கால்வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிச்சா கர்வ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். கால்வட்டத்தின் சுற்றளவு கால்வட்டம்னா 1/4 × 2/r. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/4 × 2 × 22/7 × r வேல்யூ எவ்வளோ? 3.5. நான் அதே மாதிரி 35.10 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போட்டோம்னா ஓரேல் 7 ஐஏல் 35. 5யும் 10யும் கேன்சல் பண்ணோம்னா 2. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர் வருது? 22/4. ஓகேங்களா? 22/4னா 2
11 ஓகேங்களா. அப்ப 11 டிவைடட் பை 2 இதுதான் வந்துட்டு இந்த கர்வோட வேல்யூ ஓகேங்களா. இந்த ஒரு சைடு கர்வோட வேல்யூ என்னது 11 டிவைடட் பை 2. இந்த சைடு கர்வோட வேல்யூ எவ்வளோ, இதுவும் 11 டிவைடட் பை 2 தானே. ஸோ அப்போ ரெண்டுமே 11 டிவைடட் பை 2 தான் ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எழுதிப்போம். இந்த கர்வும் நம்ம கூட்ட போறோம், இந்த கர்வும் கூட்ட போறோம். இது என்னது 11 டிவைடட் பை 2, அங்கேயும் 11 டிவைடட் பை 2 தான். ஸோ ரெண்டு வேல்யூ நமக்கு 11 டிவைடட் பை 2 இருக்கு. அப்போ இன்டூ 2 போட்டுக்கலாம் தானே. 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு என்ன 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரெண்டு கர்வோட வேல்யூ சேர்த்து நம்மளுக்கு என்னது வெறும் 11 தான் ஓகேங்களா. இந்த ரெண்டும் சேர்த்து அடுத்தது எதை கண்டுபிடிக்கணும், அவுட்லைன் தானே சுற்றளவு. இதை ஆட் பண்ணியாச்சு, இதை ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருது 11. அடுத்தது இது என்னது 3.5, அடுத்தது என்னது 6, இதை ஆட் பண்ணியாச்சு. இங்க என்னது 3.5 பிளஸ் 6. இப்போ இந்த நடுவில் இருக்க 3.5 எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லை வெளியே இருக்க பார்டர் மட்டும்தான் சுற்றளவு ஓகேங்களா. ஸோ அப்போ இதை கூட்டினோம்னா என்ன வரும் 3.5 பிளஸ் 3.5 அப்படின்னா 7 வரும் ஓகேங்களா. 11 7 6 6 கூட்டினோம்னா 12 ஓகேங்களா. எவ்வளோ வரும் போட்டோம்னா 10 பேலன்ஸ் 1. ஸோ ஆன்சர் என்னது 30 சுற்றளவு. புரிஞ்சுங்களா. ரெண்டு கர்வோடது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான். அது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ சுற்றளவு என்னது 30. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பரப்பளவு ஓகேங்களா. ஸோ பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும், பரப்பளவுக்கு எல்லா ஷேப்ஸோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சு கூட்ட வேண்டியதுதான். இங்க என்ன மொத்தம் எவ்வளவு ஷேப்ஸ் இருக்கு, கால்வட்டம் செவ்வகம் கால்வட்டம், அவ்வளவுதான். இதை மட்டும் கூட்டினா போதும். ரெண்டு கால்வட்டமும் ஒரே அளவு தான். ஸோ அப்போ கால்வட்டத்தோட பரப்பளவு என்ன, இந்த கால்வட்டத்தோட பரப்பளவு 1/4 பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இந்த கால்வட்டத்தையும் பிளஸ் இனி ஒரு கால்வட்டமும் ரெண்டுமே ஒரே அளவு தானே, அதனால இன்டூ 2 போட்டுக்கிறேன். நீங்க வந்துட்டு 2 போடாம திருப்பி இது எழுதி கூட்டினாலும் கூட்டிக்கலாம் ஓகேங்களா. பிளஸ் ரெண்டு கால்வட்டங்கிறதுனால நான் இன்டூ 2 போட்டிருக்கேன். அடுத்தது செவ்வகத்தோட வேல்யூ என்ன எல் இன்டூ பி ஓகேங்களா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இன்டூ 2 போட்டனால 2 கேன்சல் ஆயிட்டு 2 1/2 22/7 இன்டூ நமக்கு ஆர் வேல்யூ என்னது 3.5, நான் 35 டிவைடட் பை 10 போட்டுக்கிறேன். பிளஸ் இங்க என்னது 3.5 பிளஸ் 3.5 இன்டூ 6 ஓகேங்களா. எல் இன்டூ பி தானே, 3.5 இன்டூ 6. ஓகே, இப்போ வந்துட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா IL 35 ஓகேங்களா. 5யும் 10யும் கேன்சல் பண்ணோம்னா 2 22 கேன்சல் பண்ணோம்னா 11. இப்போ எவ்வளோ இருக்கு 35 10 கீழே வந்துட்டு 20, அங்க 3.5 இன்டூ 6 ஓகேங்களா. பதினொன்று இன்டூ 35 டிவைடட் பை 2 இன்டூ 10 பிளஸ் 3.5 இன்டூ 6. இதை நான் என்ன பண்றேன்னா 35 டிவைடட் பை 10 போட்டுக்கிறேன் ஓகேங்களா. 35 டிவைடட் பை 10 அப்படி போட்டோம்னா இங்க 5 வரும், இங்க 3 வரும் ஓகேங்களா. கேன்சல் பண்ணோம்னா 2ஆல, திருப்பி இதை கேன்சல் பண்ணோம்னா இது ஓரஞ்சு 5, இது 7 ஓகேங்களா. அப்ப 7 3 எவ்வளோ 21 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா, கேன்சல் பண்ணோம்னா 35 இன்டூ 35 ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு தெரியணும் நம்மளுக்கு 385 ஓகேங்களா. 385 டிவைடட் பை 2 இன்டூ 10 பிளஸ் 21 ஓகேங்களா.
இப்போ இது 5ஆல கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா இது 2 வரும். இது 5ஆல கேன்சல் பண்ணோம்னா IL 35 பேலன்ஸ் 3 திருப்பியும் ஒரே நிமிஷம் 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 10 இங்க 7 5 35 பேலன்ஸ் 3 திருப்பியும் 7 5 35 ஓகேங்களா? இப்போ எவ்வளவு வருது? 77 டிவைடட் பை 2 × 2 4 திருப்பி கேன்சல் பண்ணோம்னா 7ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 3 2 6 பேலன்ஸ் 1 8 2 16 ஓகேங்களா? புள்ளி 1 வரும் 5ன்னு போட்டுக்கலாம். திருப்பியும் கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 பேலன்ஸ் 1 19 புள்ளி 5ங்கிறப்போ 2 2 4 பேலன்ஸ் 1 0 ஓகேங்களா? 19 புள்ளி 2 பிளஸ் இங்க என்னது 21 ஓகேங்களா? கூட்டினோம்னா என்ன வரும்? 0 பேலன்ஸ் 1 40.2. ஸோ இதுதான் என்னது? பரப்பளவு ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 40.25 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து மோஸ்ட்லி தோராயமா வரும் ஓகேங்களா? 40.2. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. பின்வரும் படங்களில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு அது சுற்றளவு பரப்பளவு ரெண்டுமே பார்த்துருக்கோம். இதுல ஜஸ்ட் நம்ம பரப்பளவு மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஷேடட் பார்ட்டோட பரப்பு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பை வேல்யூ 3.14 அப்படின்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷேப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷேப்ல நமக்கு என்ன ஷேடட் பார்ட் எது? இந்த பார்ட். இதோட பரப்பளவு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா? ஸோ இதோட பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஷேப்புக்கு ஏதாவது நமக்கு ஃபார்முலா இருக்கா? இல்ல. பட் இது என்னது? டோட்டலா இதோட இது என்னது? டோட்டலா பார்த்தா இது என்னது? இது ஒரு ஸ்கொயர் ஓகேங்களா? சதுரம். சதுரத்தோட பரப்பளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பார்ட்டை பாருங்க. இது என்னது? கால்வட்டம் ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது அது கால்வட்டம். ஸோ அந்த மாதிரி எத்தனை கால்வட்டம் இருக்கு? 1 2 3 4 கால்வட்டம் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 4 கால்வட்டத்தோட பரப்பை அதுல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டோட பரப்பு தெரிஞ்சிருமா? சோ அததான் நம்ம பண்ண போறோம். புரியுதுங்களா என்ன பண்றோம்ட்டு? இப்போ ஃபர்ஸ்ட் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? சதுரத்தோட பரப்பளவு என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்? 10. சைடு நம்மளுக்கு அவங்களே 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 × 10 அப்படின்னு போட்டோம்னா 100 சென்டிமீட்டர் ஓகேங்களா? இது புரிஞ்சா? இதுதான் வந்துட்டு சதுரத்தோட பரப்பளவு. இப்ப இது கிடைச்சிருச்சு. இது மொத்த பரப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கால்வட்டத்தை கண்டுபிடிச்சு கழிக்கணும் அவ்வளவுதான். எத்தனை கால்வட்டம் இருக்கு? 4 கால்வட்டம் இருக்கு ஓகேங்களா? 4 கால்வட்டத்தின் பரப்பளவு. கால்வட்டத்தின் பரப்பளவு என்ன? 4ங்கிறனால 4 போட்டுக்கலாம். கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 r ஸ்கொயர் ஓகேங்களா? இப்ப இதுலயே இந்த 4 கேன்சல் ஆயிருமா? புரிஞ்சுங்களா? 4 கேன்சல் ஆயிரும். இப்ப r ஸ்கொயர் போட்டோம்னா பை என்னது? 3.14. r வேல்யூ என்ன? இப்ப இதுக்கு r வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த பகுதியில இந்த ஃபுல் கோடு வந்து 10 சென்டிமீட்டர் ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு கால்வட்டம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு கால்வட்டம் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு கால்வட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? r வேல்யூ வேணுமா? சோ இப்ப இந்த ஃபுல் கோடு 10 சென்டிமீட்டர். இப்ப இந்த கால்வட்டத்துல ஆறுங்கிறது என்னது? இந்த பாதி கோடு தானே. அப்ப ஃபுல் கோடு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா பாதிங்கிறது என்னது? பாதினா எவ்வளவு வரும்? 5 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா? சோ இத பாதியா பிரிக்கிறோம். 10 பாதியா பிரிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்? 5 சென்டிமீட்டர். அப்ப r வேல்யூ என்னது? 5. 5 × 5 போட்டோம்னா என்ன வரும்? 5 25. 25 × 3.14. அப்ப 3.14 வந்துட்டு 314 டிவைடட் பை 100ன்னு வச்சுக்கலாமா? கேன்சல் பண்ணோம்னா ஒரு 25 இது 4 டைம் வரும். இப்ப 314ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 2 1 2 2 பேலன்ஸ் 1 I 2 10 பேலன்ஸ் 1 7 2 14. ஸோ ஆன்சர் என்ன வருது? 157.
இப்போ இந்த 157 2ஆல கேன்சல் பண்ணுமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7 2 14 பேலன்ஸ் 1 8 2 16 புள்ளி வச்சுக்கலாம், பேலன்ஸ் 1 வரும், I 2 10 78.5. ஓகேங்களா? அப்ப 4 கால்வட்டத்தோட பரப்பளவு எவ்வளோ? 78.5. இப்ப சதுரத்தின் பரப்பளவு 100, 4 கால்வட்டத்தின் பரப்பளவு 78.5. இப்ப நமக்கு இந்த ஷேடட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 4 கால்வட்டத்தின் பரப்பளவு. அப்போ 100 மைனஸ் 78.5. ஓகேங்களா? 100 மைனஸ் 78.5 போட்டோம்னா எவ்வளவு வரும்? ஓகேங்களா? அப்ப இது என்ன வரும்? 99. இது எவ்வளோ? 10. 99ல போச்சுன்னா 1 2 எவ்வளோ வருது? 21.5. ஸோ ஆன்சர் என்னது? 21.5. ஸோ அடுத்த சம் நீங்களே போடுங்க, எப்படின்னு நான் சொல்றேன். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அரைவட்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஷேடட் ஏரியாங்கிறது இந்த கார்னர் மட்டும் தான் ஷேடட் ஏரியா. ஓகேங்களா? இப்போ என்னன்னா மொத்த அவுட்லைன் ஃபுல்லா பெரிய அந்த ஷேப் பாத்தீங்கன்னா அது அரைவட்டம். ஓகேங்களா? அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த ஷேடட் ஏரியா இருக்கு இல்லையா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பகுதி பாருங்க, இது என்னது? இது என்னது? முக்கோணமா? அப்ப அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு அதுல முக்கோணத்தை தூக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஷேடட் ஏரியா கிடைச்சிருமா? மைனஸ் முக்கோணத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? half by r ஸ்கொயர் மைனஸ் முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? half bh. ஓகேங்களா? இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அம்மா பண்ணா என்ன வரும்? half பைக்கு பதிலா என்னது? 3.14 into r வேல்யூ என்னது? ஓகே, இப்போ என்னது? இந்த ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? முக்கோணத்துல பார்த்தா இந்த 7 சென்டிமீட்டருங்கிறது ஹைட்டு. இப்போ இந்த முக்கோணத்தை விட்டுருங்க, விட்டுட்டு அரைவட்டத்துல பாருங்க, இது என்னது? புரியுதுங்களா? முக்கோணத்தை விட்டுருங்க, அரைவட்டத்துல பாருங்க, இந்த கோடு என்னது? விட்டம். இதுல பாதிதான் என்னது? ஆரம். அதே மாதிரி இந்த மையத்திலிருந்து, வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் எந்த ஒரு புள்ளியை இணைக்கும் கோடு என்னது? ஆர். சோ எப்படி போனாலும் அது ஆர் தான், இப்படி வந்தாலும் ஆர் தான், இப்படி வந்தாலும் ஆர் தான். நம்ம வட்டம் கான்செப்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த கோடை நம்ம வந்துட்டு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னவா வச்சுக்கலாம்? ஆர் தானே. அப்ப ஆர் வேல்யூ என்ன வரும்? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ 7 into 7 மைனஸ் half bh. b வேல்யூ என்ன? h நம்மளுக்கு தெரியும் 7. ஓகேங்களா? b வேல்யூ என்ன? இது h, இதுதான் வந்துட்டு b. ஓகேங்களா? b வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த b வேல்யூவும் நீங்க வட்ட கான்செப்ட்லயே பாருங்களேன். வட்ட கான்செப்ட்லயே பார்த்தா இது ஆரம், அப்ப இதுவும் ஒரு ஆரம் தானே, இதுவும் ஒரு ஆரம் தானே. எல்லா ஆரமும் வட்டத்துல சமமா தானே இருக்கும். அப்ப இங்க 7னா இங்கேயும் 7 தானே, இங்கேயும் 7 தானே. இப்ப b வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? இந்த மொத்த கோடு சேர்ந்துதான் நம்மளுக்கு முக்கோணத்துல b வேல்யூ. இந்த கோடு 7, இந்த கோடு 7. அப்ப இந்த மொத்த கோடு சேர்ந்து எவ்வளவு? ஒரு 7 + 7 14. ஓகேங்களா? சோ இப்போ இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு சால்வ் பண்ணுங்க. வர வேல்யூல முக்கோணத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 27.93. அதுதான் வந்து ஷேடட் பகுதியோட பரப்பளவு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சோ இதுக்கு போட்டுட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நான் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைகரங்கள். இப்ப இந்த படத்துல இருக்கிறத 2 இணைகரம் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப இது ஒரு இணைகரம், இது ஒரு இணைகரம். ஓகேங்களா? இணைகரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவு. சோ அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு இணைகரம், இது ஒரு இணைகரம், இதை ஒன்னா இணைத்து தான் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை இந்த ஷேப்பை. சோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 2 இணைகரத்தை இணைச்சு உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தோட பரப்பளவு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் given which is got by the joining of 2 parallelograms. ஓகேங்களா?
இப்போ அவ்வளவுதான். அப்ப சிம்பிள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பரப்பு. ரெண்டு இணைகரம் இருக்கு, ரெண்டுமே சமமா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு இணைகரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ரெண்டு 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 இன்டூ 2 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த வடிவத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இப்ப இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? இணைகரமும் செவ்வகமும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கனா? சோ இணைகரத்தோட பரப்பளவு என்ன? செவ்வகத்து லைட்டா சாச்சா அதுதான் என்னது? இணைகரம். அப்ப செவ்வகத்தோட பரப்பளவு L இன்டூ பினா இணைகரத்தோட பரப்பளவு H இன்டூ பி. ஓகேங்களா? சோ அப்போ இங்க H எது B எது அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை விட்டுருங்க, நம்ம ஒரு இணைகரத்தை மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த ஒரு இணைகரத்தை மட்டும் எடுத்து போட்டோம்னா இப்படி வருமா? சோ இப்போ இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த லென்த் இருக்குல்ல, இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இணைகரம் இந்த இணைகரம் ரெண்டையும் சேர்த்து அதோட உயரம் 6 சென்டிமீட்டர். ரெண்டு இணைகரத்தோட உயரம் 6 சென்டிமீட்டர். அப்போ ஒரு இணைகரத்தோட இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும், இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் 6 சென்டிமீட்டர். அப்ப அதை பாதியா பிரிச்சா இங்க இங்க என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் தானே வரும். அப்ப இந்த இணைகரத்தோட உயரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 8. இங்க 8னா இங்கேயும் 8 தான், இங்கேயும் 8 தான். ஓகேங்களா? அப்ப இது என்னது? 8. பி வேல்யூ என்னது? 8. அவ்வளவுதான். அப்ப இணைகரத்தின் பரப்பளவு என்னது? BH. நமக்கு எவ்வளவு இணைகரம் கண்டுபிடிக்கணும்? ரெண்டு இணைகரம் சேர்ந்தது தான் இந்த கூட்டு வடிவம். சோ அதனால 2 போட்டுக்கிறேன். B வேல்யூ என்னது? 8. H வேல்யூ என்னது? 3. அவ்வளவுதான். இது மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு. 8 3 6, 8 40, 6 8 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு இணைகரத்தை கண்டுபிடிச்சு 2ஆல மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சோ அடுத்த சம் போலாம். அடுத்தது பாருங்க, இது நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க் சம். நான் எப்படிங்கறத சொல்றேன். அந்த இணைகரம் மாதிரியே தான் இது. ஓகேங்களா? 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர், அவங்களே மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 6 சென்டிமீட்டர் விட்டம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அரை வட்டம். ஓகேங்களா? அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர். அடிப்பக்கம், இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். இங்க ஒரு முக்கோணம் இருக்குல்ல, நான் ப்ளூல போடுறேன். இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணமும் படத்தில் உள்ளவாறு இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டு வடிவம். ஸோ ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்? அரை வட்டத்தின் பரப்பளவு பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு. அவ்வளவுதான். அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஹாஃப் BH. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஃபார்முலா மட்டும் இந்த பாக்ஸ்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஹாஃப் பை என்ன வச்சு சொல்லியிருக்காங்க? 3.14. 3.14 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். டி வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அவங்களே கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, இமேஜ்ல இருக்கு. டி வேல்யூ எவ்வளோ? 6. அப்ப ஆர் வேல்யூ என்ன? டிவைடட் பை 2 போட்டோம்னா 3 சென்டிமீட்டர். அப்ப ஆர் வேல்யூ எவ்வளோ? 3 இன்டூ 3. ஓகேங்களா? பிளஸ் இங்க முக்கோணம் ஹாஃப். பி வேல்யூ எவ்வளோ? அடிப்பக்கம் அவங்களே எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க, இமேஜ்லயும் 6 தான். அடிப்பக்கம் எவ்வளோ? 6. உயரம் எவ்வளோ? 9. அவ்வளவுதான். இதை வந்து சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த வேல்யூ கண்டுபிடிங்க சால்வ் பண்ணி, பிளஸ் இந்த வேல்யூ கூட கூட்டணும். அவ்வளவுதான். ஸோ போட்டோம்னா என்ன வரும்? 2 2 கேன்சல் பண்ணோம்னா 3. 3 இன்டூ 9 27. ஓகேங்களா? அடுத்தது இதை போட்டோம்னா 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 2 2 பேலன்ஸ் 1, I 2 10 பேலன்ஸ் 1, 7 2 14. ஓகேங்களா? 1.57 இன்டூ 3 எவ்வளோ? 9 பிளஸ் 27. ஓகேங்களா? இது 1.57 இன்டூ 9 போட்டா என்ன வரும்? 1.57 இன்டூ 9. 9 45 6 9
54, 63 3 பேலன்ஸ் 4 6 59 45 45 பிளஸ் 6 எவ்வளவு வரும் 51 51க்கு 1 பேலன்ஸ் 5 9 9 பிளஸ் 5 14 ஓகேங்களா 2 டாட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 14.13 ஸோ என்ன வருது 14.13 பிளஸ் 27 அப்ப 27 கூட்டணுமா கூட்டினோம்னா என்ன வரும் 3 1 1 பேலன்ஸ் 1 41.13 சென்டிமீட்டர் ஓகேங்களா புரிஞ்சுங்களா ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அரைவட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டுறோம் அவ்வளவுதான் அடுத்த சம் பாருங்க அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க ஓகேங்களா ஸோ இந்த இமேஜை பாருங்க இது வந்து அருங்கோணம் கொடுத்துருக்காங்க அருங்கோணத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கிடையாது ஸோ அதனால அவங்களே நடுவில் ஒரு கோடு போட்டு காட்டிட்டாங்க இது இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 சரிவகமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா மேல இருக்கிறது ஒரு சரிவகம் கீழே இருக்கிறது ஒரு சரிவகம் ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் 2 சரிவகத்தோட ஃபார்முலாவை போட்டு கூட்டினோம்னா முடிஞ்சு ரெண்டுமே சமமான சரிவகம் தான் அப்பதான் நமக்கு அருங்கோணம் கோணம் மேலையும் கீழே சமமா தானே இருக்கு ஸோ அப்ப சமமான சரிவகம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு போதும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா இப்படி இருக்கு இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 90 சென்டிமீட்டர் ஓகேங்களா மேல எவ்வளவு கொடுத்துருக்காங்க 70 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இந்த லென்த் இருக்குல்ல இங்கிருந்து இந்த டாட்டும் இந்த ஹைட்டும் இங்கிருந்து இந்த ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 70 சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ இங்கிருந்து இந்த ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு சரிவகத்தை மட்டும் வச்சுப்போம் மேல இருந்து இது வரைக்கும் 70 சென்டிமீட்டர் அப்படின்னா அது பாதியா பிரிச்சோம் அப்படின்னா இந்த சரிவகத்தோட ஹைட் மட்டும் எவ்வளவு வரும் புரியுதுங்களா இந்த கோடு வந்து 70 சென்டிமீட்டர் இப்போ நமக்கு மேல இருக்க ஒரு சரிவகத்தை மட்டும் எடுத்துப்போம் இப்போ இதை பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் என்ன வரும் பாதி 70ல பாதி 35 ஓகேங்களா 70ல பாதி எவ்வளோ 35 அப்ப இந்த ப்ளூ கலர் நான் ப்ளூல போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த கோடு என்னது ஹைட் என்னது 35 புரிஞ்சுங்களா அவ்வளவுதான் இது தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் சரிவகத்தோட ஃபார்முலா என்ன சரிவகத்தோட ஃபார்முலா half h plus h into a plus b ஓகேங்களா இதுதான் சரிவகத்தோட ஃபார்முலா இங்க 2 சரிவகம் இருக்கு அதனால நான் வந்துட்டு இங்க into 2 போட்டுக்கிறேன் ஓகேங்களா into 2 போட்டா என்ன ஆகும் 2 கேன்சல் ஆயிடும் அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் h into a plus b இதை கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா h வேல்யூ எவ்வளவு இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது 35 சென்டிமீட்டர் இன்டூ ஏ பிளஸ் பி ஏ பி அப்படின்னா என்னன்னா ஒரு சரிவகத்தை மட்டும் பாருங்க கீழே இருக்கிறது ஏ வேல்யூ மேல இருக்கிறது பி வேல்யூ அவ்வளவுதான் ஓகேங்களா இது மேல வேற மெஷர்மெண்ட் கீழே வேற மெஷர்மெண்ட்ங்கனால அது ஏ இது பி ஓகேங்களா அப்ப 70 பிளஸ் 90 ஓகேங்களா 70 பிளஸ் 19 போட்டா எவ்வளவு ஒரு 160 35 இன்டூ 160 ஓகேங்களா இதை மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துட்டு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர் மல்டிபிள் பண்ணி போட்டு பாருங்க ஸோ இப்படிதான் போடணும் சரிவகம் சரிவகம் ஃபார்முலா எழுதுறோம் அதுல ஒரு நமக்கு 2 சரிவகம் இந்த வடிவத்துல இருக்கனால இன்டூ 2 போடுறோம் 2 கேன்சல் ஆனோடனே இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றோம் அவ்வளவுதான் அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்க ஒரு ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க அவ்வளவுதான் இந்த ஃபுல் ஷேப்புக்கான பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 ஷேப் ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா ரெண்டுமே ஒரே இமேஜ் தான் இங்க பாருங்க முதல் ஷேப் என்னது சரிவகம் இப்ப நம்ம 3 தனியா எடுத்து எழுதிப்போம் அப்ப நமக்கு புரியும் ரெண்டாவது ஷேப் என்னது செவ்வகம் மூணாவது ஷேப் என்னது முக்கோணம் ஓகேங்களா இந்த 3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சு கூட்டினா ஆன்சர் அவ்வளவுதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சரிவகத்தை எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் என்னது சரிவகம்
இப்ப சரிவகத்தோட அதிகமா இருக்க பகுதி என்னது 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இது வந்துட்டு பீன்னு வச்சுப்போம். கீழே இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி என்னது, அவங்களே கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்ப இதோட பகுதி என்னது 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஹைட் எவ்வளோ 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்ப இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போமா. சரிவகத்தோட ஃபார்முலா என்ன இப்பதானே பார்த்தோம். half h plus sorry h into a plus b. ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணோம்னா half h வேல்யூ என்ன 20 into a plus b னா 50 plus 30 எவ்வளோ வரும் 80. ஓகேங்களா, ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 10 10 into 80 800. இதுதான் வந்துட்டு சரிவகத்தோட பரப்பளவு. அடுத்தது செவ்வகம் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, செவ்வகத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஜஸ்ட் லென்த்தும் பிரெத்தும் தெரிஞ்சா போதும். இப்போ வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க L into B தெரிஞ்சா போதும். B வந்து 30 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னது 30 சென்டிமீட்டர். ஸோ L வேல்யூ நம்ம சரி B வேல்யூ தெரியும். இப்போ L வேல்யூ தெரியும், B வேல்யூ கண்டுபிடிக்கணும். B வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிருந்து இந்த கோட்ல இருந்து இந்த கோடு வரைக்கும் 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு எந்த கோடு தேவை, இந்த கோடு தான் தேவை. ஸோ இந்த பகுதி தான் நம்மளுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணலாம், இந்த பகுதியும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த பகுதியோட வேல்யூ என்ன, கரெக்ட் நேரா பாருங்க. இந்த பகுதியோட வேல்யூ என்னது 20. அதே மாதிரி இங்க இந்த முக்கோணத்தோட ஹைட் தானே இந்த பகுதி. ஸோ இது என்னது 20. இந்த ரெண்டு 20யும் 120ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கோடு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும் 120 மைனஸ் 20 மைனஸ் 20. ஓகேங்களா, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 80. 120ல இந்த 20 மொத்தம் 40 மைனஸ் பண்ணா என்ன வரும் 80. அப்ப B வேல்யூ என்னது நம்மளுக்கு 80. ஓகேங்களா, இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் L into B. சப்ஸ்டிட் பண்ணோம்னா 30 into 80 மூவெட்டு எவ்வளோ 24 0 0. ஓகேங்களா, அவ்வளவுதான் செவ்வகத்தின் பரப்பளவு. அடுத்தது என்னது முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவுல பாருங்க, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹெச் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஹெச் வேல்யூ என்னது 20. ஓகேங்களா, அடுத்தது பேஸ் வேல்யூ பி வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, தெரியும். ஏன்னா இங்க 30 தானே, ஸோ இதே அளவு தானே இங்கேயும் வரும். அப்ப இங்கேயும் 30 தானே, அப்ப பேஸ் வேல்யூ என்னது நம்மளுக்கு 30. ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த இமேஜை பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி போறது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, இப்ப ஃபார்முலா போட்டோம்னா முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது half BH. half B வேல்யூ என்னது 30, H வேல்யூ என்னது 20. ஓகேங்களா, கேன்சல் பண்ணோம்னா 10 into 30 300. இப்ப எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதுதான். என்னது 800 2400 பிளஸ் 300 கூட்டினோம்னா என்ன வரும், அந்த ராக்கெட்டோட பரப்பளவு 800 300 2400 கூட்டினோம்னா 11 15 பேலன்ஸ் 1 3 3000. மொத்தமா ராக்கெட்டின் பரப்பளவு எவ்வளோ 3500 சென்டிமீட்டர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ 3 பகுதியும் தனியா எடுத்து பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது பார்த்துடலாமா. இது இமேஜ் பார்க்க ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், ஆக்சுவலி இது ஈஸி தான். ஓகேங்களா, இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலங்களின் பரப்பளவை காண்க. ஓகேவா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகன் ஷேப்டு ஃபீல்ட் கிவன் பிலோ. என்ன பண்ணணும்னா ஒரு ஷேப், அதுல எப்படி ராக்கெட்ல எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி ஒரு ஷேப் கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளவு ஷேப் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா, EGA அப்படின்னு ஒரு ஷேப் இருக்கு. EGA அப்படின்னு ஒரு ஷேப் இருக்கு. ஓகேங்களா, அது என்ன ஷேப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கோணம் தானே.
இது ஒரு என்னது செங்கோணம் முக்கோணத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஹாஃப் பி ஹெச். ஹாஃப் பி வேல்யூ என்னது? 6 8 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பகுதி 6 இந்த பகுதி 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டினா தானே இந்த முக்கோணத்துக்கான பேஸ் கிடைக்கும். அப்ப 6 + 8ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 6 + 8 14. அப்ப முக்கோணத்தோட பேஸ் எவ்வளோ? 14. ஹைட் எவ்வளோ? 8ன்னு கொடுத்துருக்காங்களா? 8. ஸோ கேன்சல் பண்ணோம்னா இதை கேன்சல் பண்ணா 7. ஓகேங்களா? 8 40, 6 8 48, 7 8 56. ஓகேங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த AFB கண்டுபிடிக்கலாமா? AFB. ஓகேங்களா? பார்க்கதான் பெரிய ட்ரிக்கியா இருக்கும். ரொம்ப பிரிச்சு பார்த்தா ஈஸி தான். AFB அதுவும் முக்கோணம் தானே. ஸோ அப்போ ஹாஃப் பி வேல்யூ என்ன? இதுல பி வேல்யூ என்னது? 6. தெரியுதா? மேல 6 இருக்கு பாத்தீங்களா? இது வரைக்கும் என்னது? 6 தானே. ஸோ 6 இன்டூ ஹெச் வேல்யூ என்னது? 3. கேன்சல் பண்ணோம்னா 3 3 9. ஓகேங்களா? அடுத்த ஷேப் என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த ஷேப் கண்டுபிடிக்கலாமா? EGD. புரிஞ்சுங்களா? EGD. EGD இந்த கண்டுபிடிச்சோம்னா முக்கோணம் தான், அதுவும் முக்கோணம் தான். முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ? ஹாஃப் BH. B பாருங்க 10 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம இந்த EGD முக்கோணத்துக்கு பேஸா வரும். அப்ப 10 + 5 15. அதுதான் வந்து பேஸ். H வேல்யூ எவ்வளோ? 8. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணோம்னா 4. 15 × 4 எவ்வளோ வரும்? 15 × 4ன்னு போட்டோம்னா 5 20, பேலன்ஸ் 2 4 60. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 60. ஓகேங்களா? இப்போ அடுத்த வேல்யூ. அடுத்து என்ன ஷேப் மிச்சம் இருக்கு? DHC. ஓகேவா? DHC இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கலாம். DHC அதுவும் என்னது? முக்கோணம் தான். அப்ப ஃபார்முலா என்ன? ஹாஃப் BH. இப்ப B வேல்யூ H வேல்யூ என்ன வரும்? B என்னது? 5 சென்டிமீட்டர். H வேல்யூ என்னது? 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப 5 × 8 கேன்சல் பண்ணோம்னா 4. 5 எவ்வளோ? 20. ஓகேங்களா? அடுத்த ஷேப் என்ன இருக்கு? சரிவகம். ஓகேங்களா? இந்த ஷேப் தானே மிச்சம் இருக்கு. இதை பாருங்க எப்படி இருக்கு. இந்த ரெண்டு கோடு ஒரே அளவு, இதுவும் வேற மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஹைட் அவ்வளவுதான் இருக்கா. அப்ப இது என்னது? சரிவகம். இதோட சேர்த்து சரிவகம். இதை தனியா எடுத்து வரைஞ்சிருவோம். இதோட ஷேப் என்ன? HFBC. ஓகேங்களா? HFBC. இது எப்படி வரையலாம் அப்படின்னா, இது மேல வரும், இது ஏவா வரும், இது பியா வரும், இது ஹெச். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு புரியுதுங்களா? இப்படி இருக்கிறத நான் நேரா வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஏ வேல்யூ என்ன? 3 மீட்டர். ஏ என்னது? 3. அடுத்தது பி வேல்யூ எவ்வளோ? 8 மீட்டர். ஓகேங்களா? இப்ப ஏ கிடைச்சிச்சு, பி கிடைச்சிச்சு. அடுத்தது என்னது? ஹெச் வேல்யூ வேணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஹெச் வேல்யூ என்னது? ஹெச்ங்கிறது என்னது? இந்த பார்ட் தானே ஹெச். ஸோ அதோட ஹைட். புரிஞ்சுங்களா? இந்த பார்ட் தானே ஹெச். ஸோ இப்போ இந்த ஹைட்டுக்கு இந்த கோடு நம்மளுக்கு தெரியணும். இந்த கோடுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வருதுன்னு பாருங்க. இந்த கோடு எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து இங்க என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கு? 8 10. அப்போ நம்மளுக்கு ஹெச் வேல்யூ என்னது? 8 + 10. 8 + 10 எவ்வளோ? 18. புரிஞ்சுங்களா? 8 + 10 18. ஸோ இதோட ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சரிவகத்தோட ஃபார்முலா என்னது? ஹாஃப் ஹெச் × A + B. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா half h வேல்யூ என்னது? 18 into a plus b னா
3 + 8 11. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2யும் 18யும் கேன்சல் பண்ணோம்னா 9. 9 × 11 என்னது 99. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப்போட வேல்யூ கிடைச்சிடும். எந்த ஷேப்புமே மிஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். என்ன இது எது 56 9 60 56 9 60 20. ஓகேங்களா? இப்போ நான் அந்த 60 60 20 9 ரெண்டையும் சேர்த்து நான் என்னன்னு போட்டுக்கிறேன்னா 60 + 20 80 80 + 9 89ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கூட்டினோம்னா 92 18 18 + 6 24 பேலன்ஸ் 2. ஓகேங்களா? 9 18 9 + 5 14 15 16 16 + 8 24. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது 244 மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? சிம்பிள். இது பார்த்தா பெருசா தெரியும். குட்டி குட்டியா ஒரு ஷேப்பா எடுத்து நீங்க மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப சின்ன கால்குலேஷன் தான். பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் கூட வராது. ஓகேங்களா? இது சரிவகம் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் சம் வந்து அடுத்த பார்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.